குலோப்ஜாம் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடையில் வாங்கி மாவு வச்சு செய்வோம். இது ரவையை வச்சு எப்படி குலோப்ஜாம் செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஜீரா காசிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு 1 கப்பு சர்க்கரை அதில் கொட்டி நல்லா கலக்கிடலாம். சர்க்கரையை நல்லா இது மாதிரி கரையிற வரையும் கலக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா தீஞ்சிரும். கரையிற வரையும் இந்த மாதிரி கலக்கிட்டு இருங்க. இப்போ ஏலக்காய் தட்டி அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டாச்சு. அதை கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் திக்கானோன்னே இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இப்போது 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ரவையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. கொஞ்சம் நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்து இது மாதிரி மழமழன்னு எடுத்துருங்க. எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கிட்டோன்னு விடுங்க. இதை மாதிரி கொதிக்கணும். தண்ணி கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச ரவையை எடுத்து அதில் கொட்டிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலரிடுங்க. இதை மாதிரி நல்லா கலக்குங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலரிடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு. அப்படியே ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு நல்லா கலக்குங்க. இது நல்லா கட்டி ஆனவுடனே நம்ம குலோப்ஜாம் பிடிப்போம் பாருங்கள் மாவு, அது மாதிரி வந்தவுடனே இறக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். 1 ஸ்பூன் நெய் போட்டால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மாவு. இதை மாதிரி திக்காக வந்தவுடனே இறக்கிடலாம். இருங்க, தெரியுதா? அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இது சூடு ஆறினோடனே நல்லா கையை வச்சு பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சிக்கின்னு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்க. நமக்கு தேவையான அளவு உருண்டை சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. நெய்யில் கூட இதை சுடலாம். முதல்ல எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்து, நான் எண்ணெயில் சுடுறேன், நீங்கள் நெய்யில் சுட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சான்னு போட்டு பார்த்தேன். எண்ணெய் காயலை. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுருங்க. கையில் போடாமல் பொறுமையாக போடுங்க. இது மாதிரி மெதுவாக போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தைரியமாக நிறைய போட்டே செய்யலாம். பொறுமையாக போடுங்க. அப்புறமா அப்படியே அதை திருப்பி விடுங்க. இல்லை ஒரே சைடாக இருந்தால் தீஞ்சிரும். அதை அப்படியே கலரி விட்டிங்கன்னா தான் வேகும். வேகமாக வச்சிங்கன்னு வச்சுங்க உள்ளே வேகாது. அதனால் மீடியமாக வச்சு அதை பொறுமையாக கலரி விட்டிங்கன்னா வெந்துடும். பாருங்க, வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் ஆகட்டும். அவ்வளோதான் பாருங்கள், ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம். திருப்பி இருக்கிற மாவையும் அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுருங்க. தட்டில் வச்ச பிறகு அந்த ஜீரா காசி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம சுட்டு வச்சோம் பாருங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜீராவில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஊறிடுச்சு. குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு ரவையும் சர்க்கரையும் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.